இந்த மாதிரி உப்புக்கரை உள்ள செவுரு பைப் எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. இந்த பைப்பில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் துரு கூட பிடிச்சிருந்துச்சு. இது வந்துட்டு ரொம்ப உப்பு இல்லை, கொஞ்சம் லைட்டாக தான். இப்போ இந்த மாதிரி ரெட் ஹார்பிக் இருக்குது பார்த்திங்களா, அது வந்துட்டு செவுத்தில் வந்துட்டு கொஞ்சம் ஈரம் பண்ணி அப்ளை பண்ணிக்கோங்க. அதுக்கு முன்னாடி ஏதாவது ஒரு ஸ்டீல் ஸ்க்ரப்பர் போட்டு ரொம்ப உப்பு இருந்ததுன்னா அதை ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதை அப்ளை பண்ணுங்கள். ஏன்னா இதில் வந்து ரொம்பலாம் உப்புக்கரை போகாது. ரெகுலர் மெயின்டெனன்ஸ் இருக்கும்போது இதை யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு ஒரு க்ரீன் ஸ்க்ரப்பர் நான் வச்சுருக்கேன். ஏன்னா வந்துட்டு ரொம்ப உப்பு இல்லை அப்படிங்கும்போது இது போட்டுக்கோங்க. இல்லைன்னா அப்புறம் அந்த ஸ்டீல் ஸ்க்ரப்பர் போட்டிங்கன்னா ஸ்க்ராச்சஸ் விழும். நான் அந்த மாதிரி க்ரீன் ஸ்க்ரப்பர் போட்டு நல்லா ஃபுல்லாக கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு செவுத்தில் அதுக்கப்புறமா ஹார்பிக் போட்டுட்டு அதுக்கப்புறமா இந்த மாதிரி ஸ்க்ரப்பர் போட்டு நல்லா தேய்ச்சி விடணும். எல்லா இடத்துலையும் தேய்ச்சி விடுங்க. பார்த்தீங்களா, அந்த லைன்ஸ்லாம் எவ்வளோ அழுக்கு இருக்குது அதெல்லாம் பார்த்தாலே தெரியும். அந்த கீழேலாம் வந்து சோப்பு அழுக்கு அதெல்லாமே இருக்கும். அது எல்லாமே கண்டிப்பாக நல்லாவே போயிடும். உப்புக்கரை வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் ஸ்க்ரப்பர் போட்டு ரிமூவ் பண்ணிட்டு போனீங்கன்னா தான் அந்த அழுக்கு வந்து ரிமூவ் ஆகும். பட் இந்த அழுக்கு எல்லாமே வந்துட்டு நல்லா போயிடுச்சு. சீயக்காய் சோப்பு கரைலாம் இருந்ததுலாம் ஓரளவுக்கு நல்லாவே போயிடுச்சு. ஸ்க்ரப்பில் பார்த்தீங்கன்னா தேய்ச்சி எடுத்தோடனே எவ்வளோ உப்பு வந்திருக்குன்னு. ஆனால் இந்த க்ரீன் ஸ்க்ரப்பில் ஓரளவுக்கு தாங்க வரும். ஸ்டீல் ஸ்க்ரப் போட்டு ஃபஸ்ட்டு ரிமூவ் பண்ணிங்கன்னா நிறையவே வந்துடும். அதுக்கப்புறம் ஃபுல்லாக தண்ணி ஊற்றி வாஷ் பண்ணியாச்சு. நான் 1 மணி நேரம்லாம் ஊற வைக்கல. அப்புறம் தனியாக பைப்லாம் வந்துட்டு இது மாதிரி க்ளீன் பண்ணி எடுத்தேன். இது துரு எல்லாமே போயிடுச்சுங்க. உப்புக்கரை வந்துட்டு கொஞ்சம் நேரம் வச்சு ஊற வச்சு எடுத்திங்கன்னா போயிடும். நான் உடனே கழுவிட்டேன். பைப்பில் லைட்டாக வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் அந்த சொல்யூஷனை விட்டுட்டு அதுக்கப்புறமா தேய்ச்சிடுங்க, எல்லாமே போயிடும். இப்போ பார்த்திங்கன்னா அந்த துருவெல்லாமே போயிடுச்சு. அப்புறம் டாய்லெட் க்ளீன் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி கரை அதிகமாக இருக்கிற இடத்துலலாம் இந்த ப்ளூ ஹார்பிக் இருக்குது பார்த்திங்களா, ரெட் ஹார்பிக் வந்து ஃப்ளோரிங்க்கு வந்து க்ளீனிங் உண்மையாகவே ஒத்து வரலைங்க. கரை ரொம்பலாம் போகவே இல்லை. நான் தான் சொன்னேன் இல்லையா, அந்த உப்பு கரையுமே ரொம்பலாம் போகலை, நார்மல் அழுக்கு தான் போச்சு. ரெகுலர் மெயின்டெனன்ஸ்க்கு வேணால் சரியாக இருக்கும் ரெட் ஹார்பிக்கு. டைல்ஸுக்கு வந்து ப்ளூ ஹார்பிக் தான் சரியாக வரும். ஆனால் க்ளீன் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி எங்கே ரொம்ப ஸ்ட்ரெயின்ஸ் இருக்கோ அந்த இடத்துலலாம் ஃபஸ்ட்டு ஊற்றி விட்டுட்டு ஒரு 10 to 15 மினிட்ஸ் விட்டுட்டு அந்த இடத்த மட்டும் நல்லா ப்ரஷ் போட்டு தேய்ச்சிங்கன்னா கண்டிப்பாக போயிடும். இது பிவிசி டோரில் இருக்க உப்புக்கரைங்க. இதுக்குமே ரெட் ஹார்பிக் அப்ளை பண்ணி க்ளீன் பண்ணேன். பட் உப்புக்கரை இந்த மாதிரி கீழே இருக்குது பார்த்திங்களா, திப்பியா அது தொடச்சதோட இதெல்லாம் வந்து அப்படியே இருந்துச்சு. அதுக்கப்புறமா ஒரு ஈரத்துணியை போட்டு தொடச்சி எடுத்துட்டோம் அப்படின்னா அந்த கரை ஃபுல்லாக போயிடும். வெறுமனே தேய்ச்சி விட்டு தண்ணி ஊற்றினோம்னா அப்படியே தான் இருக்கும் கரை. அதனால் அந்த டோரு டைல்ஸு எல்லாத்துலேயுமே ஒரு தடவை க்ளீன் பண்ணி முடித்ததுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு காஞ்சதுக்கப்புறமா, அதுவும் ஈரத்தில் பார்த்திங்கன்னா எல்லாமே போன மாதிரி தான் தெரியும். பட் காஞ்ச பிறகு தான் அந்த வெள்ளையாக தெரியும் திப்பியாக. அதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு ஈரத்துணியை போட்டு இப்படி வைப் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா அந்த உப்புக்கரை எல்லாமே வந்துட்டு ரிமூவ் ஆகிடும். நல்லா தேய்ச்சி விட்டுட்டு தண்ணி ஊற்றி விட்டாலும் அப்படியே தான் இருக்கும். காஞ்ச பிறகு காட்டினேன் பாருங்கள், பார்த்திங்கன்னா தெரியும் கீழேயும் மேலேயும். அதுக்காக தான் நான் பாதி டோர் க்ளீன் பண்ணாமல் விட்டுருந்தேன். அந்த உப்பு கரை நல்லாவே குறைஞ்சிருக்கு பார்த்திங்களா. முக்கியமான விஷயங்க, குளித்த பிறகு இந்த மாதிரி சோப்புலாம் இருந்துச்சுன்னா செவுத்தில் தண்ணி ஊற்றி விட்டு போகணும். அப்போ தான் சோப்பு கரைலாம் பிடிக்காமல் இருக்கும். இதை ரெகுலராக ஃபாலோ பண்ணால் கரை கம்மியாக தான் இருக்கும். எப்போ நீங்கள் வீக்லி மெயின்டெனன்ஸில் இந்த மாதிரி ஃபுல்லாக கரையெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றி தொடச்சதுக்கப்புறமும் இந்த மாதிரி ஒரு ட்ரையான கிளாத்தோ ஸ்பாஞ்சோ வச்சு அந்த ஈரத்தெல்லாம் தொடச்சி விட்டுறணும். அப்போ தான் அந்த தண்ணி வந்து போய் டாட்டாக நிற்காமல் அது ஒரு மாதிரி புள்ளியாக தெரியும் பார்த்திங்களா. இப்போ இந்த டோரில் கூட அவ்வளோவா தெரிஞ்சிருக்கும். அந்த மாதிரிலாம் தெரியாமல் இருக்கணும்னா அந்த பைப்பு டைல்ஸு எல்லாமே வந்து இந்த மாதிரி நீங்கள் க்ளீன் பண்ணிவிட்டு ஒரு ட்ரையான துணியோ ஸ்பாஞ்சையோ வச்சு தொடச்சி விடுங்க. அப்போ தான் நெக்ஸ்ட்டு க்ளீனிங் வரைக்கும் கொஞ்சம் நீட்டாக இருக்கும், ரொம்ப கரையாக இருக்காது. தேங்க்யூ, பாய்.